ஹாய் மக்களே, நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு பாப்கார்ன் ரீல். இன்னைக்கு உரையாடல் செக்மெண்ட்டில் நம்ம கூட வந்துட்டு ஒரு பிரமாதமான நடிகை வந்திருக்காங்க. அவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஆக்ட்ரஸ் சோனியா அகர்வால். A multi-starrer or whatever, but I like to experiment. That இதுதான் பண்ணுவேன் அந்த மாதிரி எதுவும் இல்லை. சீன் வெயிட் பண்ணாங்க 2 years. இப்போ நான் எதுவுமே சொல்ல முடியாது. நீங்கள் அந்த ரோல் பண்ணுவீங்களா? அந்த ரோல் இல்லை, எனக்கு அசின் ரோல் கொடுத்தா தான் பண்ணுவேன். வணக்கம் மேம். ஹவ் ஆர் யூ? குட், ஹவ் யூ? நல்லா இருக்கேன் மேம். ஸோ ஸ்கூல் டைமில் நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது காதல் கொண்டேன் படம் வந்துச்சு. நான் யாரா இந்த அக்கா இவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்காங்களே அப்படின்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக அவங்க படங்கள் நான் பார்த்துட்டே இருந்தேன். ஸோ இன்றைக்கி உங்களை இன்டர்வியூ எடுக்கிற அந்த சான்ஸ் எனக்கு கிடச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ 19 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், ஃபிலிம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணியிருப்பீங்க, அண்ட் நிறைய டைப்ஸ் ஆஃப் பீப்புள்ஸை மீட் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஷேர் பண்ணுங்கள். ஜர்னி ஹஸ் பின் ரியலி பியூட்டிஃபுல். 19 years இப்படி போச்சுன்னா தெரியல. It looks like இப்போ தான் I just finished 7G and காதல் கொண்டேன். Everything looks as if it just happened, but 19 years finish ஆயிடுச்சு. அதுவும் I get to know only when I see my Twitter or if I go on my social media. அப்போ தான் தெரியும், 18 years ஆயிடுச்சு, 19 ஆயிடுச்சு. ஸோ it's a beautiful journey and I'm happy. I feel lucky. God has given me those kind of films that are memorable, and inni varaikum people are still in love with those characters, Anita, Elena, Divya or Angel, like good characters God has given me. So and I'm really thankful to all the directors, first of all, who have chosen me for those roles, which are such memorable roles. And journey has been really, really good. 2004 உங்கள் சினிமா கெரியர்லேயே ரொம்ப முக்கியமான ஒரு இயராக பார்க்கப்படுது. ஏன்னா தொடர்ந்து உங்களுக்கு ஹிட் மூவிஸ், மதுரை ஆகட்டும், அடுத்தது 7G ரெயின்போ காலனி, கோவில், தொடர்ந்து ஒரே இயரில் இவ்வளோ ஹிட்ஸ் உங்களுக்கு கொடுக்குது. ஸோ அந்த இயர் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? பேக் டு பேக் ஃபிலிம்ஸ், அதுவும் ஹிட் மூவிஸாக அமைது எல்லாமே. ஸோ எப்படி இருந்துச்சு அது? நல்லா இருந்தது. இட் வாஸ் லைக் டைம் இல்லை, there was no time for myself, and I think I really enjoyed working like that. ஏன்னா that is the time when you want to work, you have the energy, and it was very, very busy life. And எனக்கு அந்த டைம்ல I had a house in Bombay. Continuous shoot panni beyond one point it started taking the hotel food and everything started taking toll on my health. Chari appo amma call panna that I am not, or 1 year I did not go back to Bombay at all. I was continuously shooting. Appada I decided that okay, my health also is not keeping well having hotel food, and I was missing that homesick feeling irundhathu. I decided that okay, let me vacate Bombay house and shift to Chennai. And that was the time, I think, during I was shooting for 7G only, the last schedule when we were shooting in Chennai. And the time I decided, and Mama and me, we decided that we'll shift here to Chennai. செல்வராகவன் சார் படத்தில் தொடர்ச்சியாக நடிச்சுக்கிட்டே இருந்தீங்க. அவர் ரொம்ப பெர்ஃபெக்ஷன் பார்க்கக்கூடிய ஒரு ஆள். ஸோ அவர் கூட ஒர்க் பண்ண அந்த விஷயம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? பிகினிங் ஆனஸ்ட்லி கொஞ்சம் டஃப் இருந்தது, ஏன்னா எனக்கு லாங்குவேஜும் தெரியாது. பட் இட் வாஸ் வெரி ஸ்வீட் ஆஃப் ஹிம் டு கைட் மீ வென் ஐ டோன்ட் நோ த லாங்குவேஜ். எப்படி மேனேஜ் பண்ணணும், எப்படி you have to act when you don't know the language at all. So it takes a lot of patience for a director and artist understand the scenes and the script and the character. Small expressions, gestures of that character, explain பண்ணிட்டு எப்படி language you manage பண்ணணும். So that is why I always say that he is first of all, he is a guru to me, because
I don't think that if not him, I wouldn't have been there in this industry for sure. And because language was my major barrier, and I'm not one person who learns the language so easily. இப்போ வரைக்கும் I try and speak Tamil, but அவ்வளோ பர்ஃபெக்டாக வராது. ஆமாம். And at that point of time, I was only 18 or 19 years old when I was doing Kavul Kundin. So totally it was an amazing experience, and we learn a lot. ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்ட் செட்டில் இருக்கும்போது அவங்க என்ன கேட்குறாங்க, ஏன் கேட்குறாங்க, நிறையா லாஜிக்ஸும் இருக்கும் அதுக்கு பின்னாடி. வை ஹீ இஸ் ஆஸ்கிங் ஃபார் ஸ்மால் ஸ்மால் பர்ஃபெக்ஷன்ஸ், அண்ட் வென் யூ see all that, you also learn a lot. So it was wonderful experience, and I think that experience is what is making me go on in this career for so long. 7G ரெயின்போ காலனி அந்த கேரக்டர், அனிதான்ற கேரக்டர் இன்னிக்கும் நிறைய பேர் வந்து எதிர்பார்க்குறாங்க, அந்த மாதிரி ஒரு கேர்ள் வந்து நம்ம லைஃப்ல வரமாட்டாங்களா அப்படின்ட்டு. ஸோ அது எப்படி இருந்துச்சு அந்த டைம்ல, அந்த மூவியோட மக்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்தது. திஸ் வாஸ் இன் த ஸ்கிரிப்ட். ஆக்சுவலி ஐ ஹர்ட் தி ஸ்கிரிப்ட் ஆன் தி செட்ஸ் ஆஃப் கால்குண்டேன் ஃபர்ஸ்ட் டைம். So summa we were all sitting, and Selva sir was sitting, Dhanush, me, and Arvind Krishna sir, all of us, we were sitting and we were talking. So just like one line, he told us in the madri, I'm thinking of one script, so ipdi irukum paakalam. And then that was the time when I said I want to do this role, I really like this role. அப்பவே இம்ப்ரெஸ் ஆயிட்டீங்க one line le? Yeah, so I told him, I said I want to do this role. He said let's see how it goes. அப்புறம் ரத்னம் சார் லைக் தி ஸ்கிரிப்ட், அண்ட் he signed Selva for it, and with his son he wanted some other heroine to be casted, and I was shooting for Ratnam sir's movie only, for Kovil. 7G shoots almost start பண்ணிட்டாங்க இன்னொரு ஹீரோயின் கூட. So I was feeling really heartbroken. ஐயோ நல்லா ஸ்கிரிப்ட் இருந்தது, போயிடுச்சு. But it's okay, I mean it was fate. So, and I was shooting for my other film, so it didn't like, okay, it's okay, but that pinch was there for me. Kovil, last song we were shooting in Munnar, and Ratnam sir calls me, and he called me and he told me, Sonia, your flight, I'm not booking for Chennai, I'm booking it for Hyderabad. Okay. Yes sir, கேட்டேன். இல்ல you come, you have to shoot for 7G. Why? What? Which role? I asked him. No, for the main lead. I think you're the best choice for that. So I'm sending you the ticket. You and Mama, you come to Hyderabad and start shooting for this. So immediately after I finished Kovil, next day I went to Hyderabad. I started 7G. So it's a dream role for me. It was, and now it's, since I've done it, I'm really happy that I got to do it, and it is a different, and it was a very, very strong role. And why I felt more attracted towards that role was because somewhere deep down I felt it's me, it's like me. So what if you get a role which is very similar to you? Real life character-ஆவே connect. So you don't have to act much, illa? You just have to give your own reactions, your own way of the way you are, how you walk, how you are. You just have to be natural, that's it. And சேஃபா தான் இருக்கேன், ஏன்னா பாத்ரூம்ல பலார்னு அது தப்பு பண்ணாதான் வரும். பட் yeah, that's also for shoot. But that was like a very, very it's a very close to my heart role. நெக்ஸ்ட் புதுப்பேட்டை, அப்படியே ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச். பெருசா எதுவும் டயலாக்ஸ் ரொம்ப கத்தி பேச மாட்டீங்க, ரொம்ப சட்டில்டா, ஆனா வந்துட்டு அந்த டயலாக்ஸ் ரொம்ப ஷார்ப்பான டயலாக்ஸா இருக்கும். ஸோ அந்த கேரக்டர் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? நல்லா இருந்தது ஆக்சுவலி. சம்திங் வெரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப், இட் வாசன்ட் நெகட்டிவ். எக்ஸ்பிரஷன்ஸ், ஒரு ஆமா எக்ஸ்பிரஷன்ஸ் அண்ட் ஒரு ஷேட் ஆஃப் நெகட்டிவிட்டி வாஸ் தேர். It was a different experience. Selvi was completely a different experience for me. The most tough reaction was that on the katti, when I'm holding that and he's sleeping and I'm just showing my anger. I can't stab him, but I'm just holding and I'm showing my anger. So that's my favorite place where I feel that, you know, it was one expression that very few people can think of, and I felt that the director was so much into it that he felt that this character should do something like this, and it showed that what Selvi is, only with that one expression. விஜய் சார் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? மதுரையில் வந்துட்டு ஒரு சின்ன போர்ஷன் பண்ணியிருப்பீங்க,
பட் அந்த போர்ஷன் தான் வந்து அந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பேஸாவே இருக்கும். ஸோ அது எப்படி இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? நல்லா இருந்தது. விஜய் இஸ் somebody who I have seen from Bombay days. So எனக்கு at that point of time, honestly, I didn't know other than Rajni sir, Kamal sir, I didn't know any Chiranjeevi sir. That's all. I won't know anybody else. So, but when we were few girls living together in Bombay in one house, so in the night sometimes we'll put South Indian channels and we'll watch. So I didn't even know this guy's name is Vijay. Okay. So we will just watch him dancing, and I really used to like him. I used to really like him. Nalla dance பண்ணுவாங்க. He's looking cute also, and kind of fan, you know. So when I came here only, I realized his name is Vijay, and he's a superstar and all that. I realized, and then adakaprom na when I got this offer, I was super excited. I was really excited to sign it. Sign பண்ணதுக்கு அப்புறம் when I went on the sets, first day when I'm seeing him, I was so nervous. Okay. I was very nervous. I was never this nervous to like meet anybody. So I was really nervous, but he was very, very sweet. He handled me well. He gave me confidence and came, spoke to me, and I felt comfortable. First day கொஞ்சம் அப்படி தான் இருந்தது. Second day onwards I was like fine, and you know things went fine, and then we were good friends. Yeah. கோவில். ஸோ நெக்ஸ்ட் கோவில் சிம்பு கூடான எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஹரி டேரக்டர் ஹரி உங்களை ஹேண்டில் பண்ண விதம் அந்த கேரக்டர் பற்றி. Hari sir again, I think a very nice and very well planned director he is, and the whole team was it was a different experience. And appa varaikkum I've just worked with Selva sir and a couple of more directors, so this was my first commercial film. It was a different experience, but very, very sweet. I think Hari sir is the sweetest. Our sound, like, you know, you can't even hear him properly. Like, he's so soft spoken. Okay. And with Simbu, it was amazing shooting with him. I should say that only because of him, the dance that I had to do, you know, I had to learn it, and he's a superb dancer. So I was prepared. Kovil sign pannone. I was like, oh God, now you know, he definitely commercial movie na and the madri songs ellame irukum. So I have to do all that. I was quite nervous to shoot a song with Simbu. Scenes எனக்கு அவ்வளோ பிரச்சனை இல்லை, but I was okay with scenes. But again, I've made a very good and dear friend. We used to literally early in the morning, we were shooting in Nagarkoil, in and around Nagarkoil. So early in the morning, about 6:30, we used to have this race who will reach on the sets first. Quickly get ready and somehow sit in the car, and whoever, like, whose car is entering the college gate first, we have to see. So all that fun we've had. And yeah, again, as I said, Simbu is a very dear friend. And amazing. It was amazing working with him, especially dance sequence. Ange Kukka Meena Tinguma song. I have to give credit to Simbu for that song. Definitely, Kalyan Master. I mean, they are the people who have, you know, who made me do those steps. Illana, I don't know. I've never thought of myself that way. ஓகே, சப்போஸ் நீங்கள் வந்துட்டு ரொம்ப டிப்ரெஷனாக போகும்போதோ இல்லை சேடாக ஃபீல் பண்ணும்போதோ உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கிறதுக்கு என்ன விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க? Honestly, I'll be very honest. It really helps also. I believe if you feel low sometimes, you know, see your old memories, see the good times of your life. Life is full of good and bad times altogether. So if for an example, you're going through that bad phase, you always have the memories, like some videos will be there, some pictures will be there. Go sit, look back. You know, that's where half of your feeling lonely or feeling low, it will go away. So what I do most of the times is, you know, I go back, watch my old movies. Like I'll put 7G, I'll just watch. I'll feel good about it. Okay, I've done this work, you know. So I'll feel good. That encourages me again to be even more better, you know. Those kind of things I do. And if I'm feeling low, I have my family. I spend time with them. They take me out. I have lovely friends. Nariya friends irukku. Very supportive friends I have. Very supportive family I have. By God's grace, everyone is around me. So anytime that I'm low,
I just decide to, sometimes go to the beach. That is one thing that I love doing. If I'm low, I want to go to the beach during the evenings, in the night, just go sit. It'll be so calm to hear the waves, and I love watching moons. So yeah, those are the things that I love doing. ஓகே. இப்போ நீங்க பண்ணக்கூடிய படங்கள் வந்துட்டு எல்லாமே ஒரு மாதிரி போல்டான கேரக்டர்ஸ் தான் எடுக்கீங்க. ஸோ என்ன மாதிரியான கதைகள் வந்துட்டு நீங்க சூஸ் பண்றீங்க? ஒய் அந்த மாதிரி நீங்க வந்துட்டு ரொம்ப அந்த ஃபீமேல் சென்ட்ரிக் மூவிஸ் நிறைய பார்த்து அதை பிக் பண்ணி பண்றீங்க. ஸோ அந்த கதைக்களம் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? அந்த ஸ்டோரி பிளாட் வந்து எப்படி இருந்தா நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இருக்கு. Honestly, for me, basic இதுதான் இருக்கும், that okay, I want to do something that suits me. I want to do something that I know I can carry it well. அதுதான், that is the basic line. அதுக்கு அப்புறம் only I see if whether it's woman centric film or whether it's a multi-starrer or whatever. But I like to experiment. I want to I don't want to bore audience by doing same things. So that is my basic thing, that I want to do something, keep doing something different. And being an artist, I think that's where you explore yourself, doing different kind of roles, trying different kind of expressions, and only if you decide to do different roles, you'll be able to explore yourself. Other than that is only in my mind. So there's nothing like I won't do this, I won't do that, idudha pannuven and madri edum illa. I am an artist, I'm open to everything, but only thing is it should suit me. That is the only basic line that I follow. So I feel that audience like, and somewhere audience has always liked me as a bold woman. Like 7G was a very, very bold girl who's trying to make a guy come on a right track. So that is something that's what audience has liked me for. So, and that is what I feel I should also be doing. ஓகே. இந்த மூவி ஆஃபர் எனக்கு ஃபர்ஸ்டே வந்துச்சு, பட் என்னால் அந்த படம் பண்ண முடியல. பட் அது வேற ஒருத்தவங்க பண்ணி அது பெரிய ஹிட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் மூவி லிஸ்ட் இருக்கா? ஆமா, இருக்கு. நிறைய இருக்கா? நிறைய. ஒன்று ரெண்டு சொல்ல முடியுமா? ஓகே, ஐ திங்க் கஜினி. யா. ஓகே. கஜினி வந்துட்டு எந்த கேரக்டர்? அசின் கேரக்டரா? அசின்ஸ் ஆக்சுவலி நயன்தாராஸ் ரோல் கேட்டாங்க முருகதாஸ் சார். பட் கேட்கும்போது ஐ டோல்டம், ஐ செட் இந்த ரோல் எல்லாம் எனக்கு அசின் ரோல் கொடுத்தா தான் பண்ணுவேன். ஸோ சார் இல்லைம்மா, அது ஏற்கனவே புக் பண்ணியாச்சு, கான் டூ இட், யூ டூ நயன்தாராஸ் ரோல். இல்லை சார், ஐ டோன்ட் வாண்ட் டு டூ. So that time I think Ajit sir was supposed to do that film. Adakaprom then it shifted and then Surya was doing it. Thirmi call பண்ணாங்க, Panviya Nayandara role. So 9 wasn't fixed at that time. So அப்போ கேட்டாங்க, அப்போ அதே ரோல் கேட்குறீங்க இல்லை அசின் ரோல் கேட்குறீங்களே? இல்லை அசின் வெயிட் பண்ணாங்க 2 years. இப்போ நான் எதுவுமே சொல்ல முடியாது. நீங்கள் அந்த ரோல் பண்ணுவீங்களா? இல்லை சார், நீங்கள் வேற யார் பண்ணுங்க, எனக்கு அசின் ரோல் தான் வேணும். ஏன்னா ரொம்ப நல்ல ரோல் அது. that was like a very very good role. So க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களால தான் வந்துட்டு எனக்கு டைம்ஸ் வந்து நல்லாவே ஸ்பெண்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. அதில் ஒரு 2-3 பேர் சொல்ல முடியுமா? லைக் இண்டஸ்ட்ரியிலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறீங்க இல்லை you're asking me in general? Both. Okay. I have I have my friend Reshma, I have my friend Manoj, Shivali, and then in wrestling the Vimla Raman irukanga, Ramya Krishnan, Meena is there, and yeah, I mean there are many friends. I hope I have not forgotten somebody's name, they'll kill me. Yeah, these are the main people. Okay.